கடவுள் யார் அப்படின்றது நீ தேடி பாரு. நாம தான் கடவுள். நல்லது பண்ணா கடவுள், கெட்டது பண்ணா சைத்தான். கடவுள் சைத்தான் நாமள இருக்கும்போது அப்ப வாழ்க்கை என்பது நாம தானே. அப்ப யோசனை என்பது எங்க இருக்கு அப்படின்னா, செயல் ரொம்ப அழகா இருந்தாலும் யோசனை ரொம்ப அழகா இருக்கும். யோசனை ரொம்ப அழகா இருந்தா செயல் ரொம்ப அழகா இருக்கும். செயலையும் யோசனையும் ரொம்ப அழகு. மூளைக்கும் இதயத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுப்பா. மூளை என்பது பதிவு பண்ணும், இதயம் என்பது அழகுபடுத்தும். இந்த இதயத்தை எவ்வளவு கூட அழகா வச்சிருக்கியோ மூளை ரொம்ப சூப்பரா இருக்கும். என் கூட படிச்ச மக்கள் எல்லாருக்கும் முடி நரைச்சு போச்சு, முடி கொட்டி போச்சு, ரொம்ப பருமன் மாறி போயிருக்கு, பழுத்த பழமா இருக்கு. என்னடா உனக்கு வயசு ஆகல? காரணம் என்னன்னா, நான் எதையும் போட்டு குழப்பிக்க மாட்டேன். எதுவும் நிரந்தரம் கிடையாது தங்கச்சிமா. எது நிரந்தரம்? இந்த சேர் எந்த இப்ப நான் உட்காந்துருக்கேன், நான் எழுந்து போன வேற ஒருத்தர் வந்துருப்பாங்க. அப்ப யாரோட சேர் இது? நான் 4 பெட்ரூம் வச்சிருக்கேன் தங்கச்சிமா. எத்தனை பெட்ரூம் தூங்குவேன்? அப்ப 3 பெட்ரூம் எதுக்கு? ஒரு பெரிய கட்டில் வச்சிருக்கேன். அந்த மெத்தையில் படுத்தா தூக்கம் வருது, கீழே படுத்தா தூக்கம் வருது. தூக்கம் யாருக்கு சொந்தம்? அப்போ தூக்கம் எங்கிருந்து வருது? எங்க படுத்தாலும் தூக்கம் வரணும், அதுதான் தூக்கம்.